புனிதமான ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹுவின் இல்லத்திலே அமர்ந்து கொண்டிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, படைத்தவன் ஒருவன், அவனை அல்லாஹ், அவனையே அனுதினமும் அஞ்சிக் கொள்ளுமாறு அடியேனுக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்குவாவை கொண்டு வசியத் என்னும் நல்ல உபதேசம் நற்கட்டளை பிறப்பிக்கின்றேன். குறிப்பாக தனிமையில் இருக்கும் போது அந்த அல்லாஹு தஆலாவை அஞ்சிக் கொள்ளுமாறு பயந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளுகிறேன். கண்ணியத்துக்குரியவர்களே, அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் அறிந்தும் அறியாமலும் ஏதோ தவறுகளையும் தப்புக்களையும் செய்து கொண்டிருக்கிறோம். அதில் மிகவும் மோசமான ஒரு பயங்கரமான பாவம் என்று சொன்னால் அது மற்றவர்களை பற்றி புறம் பேசுவதாக இருந்து கொண்டிருக்கிறது. 2 பேர் சேர்ந்தால், 3 பேர் சேர்ந்தால், அல்லது ஒரு கூட்டம் சேர்ந்தால் நாம் மற்ற சகோதரர்களை பற்றி பேசுகிறோம், புறங்களை பேசுகிறோம். இஸ்லாத்தின் பார்வையிலே இது எவ்வளவோ பாரதூரமான பெரிய பாவம் என்பதையும் எங்களுக்கு குர்ஆனும் ஹதீஸும் தெளிவாக சொல்லி காட்டுகிறது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த பாவத்திலிருந்து நாமும் எங்களுடைய குடும்பத்தார்களும் எங்களுடைய உறவினர்களும் இந்த பாவத்திலிருந்து தவிர்த்து கொள்ள வேண்டும். சகோதரர்களே, பெரியார்களே, குர்ஆன் இதை பற்றி தெளிவாக பேசிக் கொண்டு வருகிறது. கீபத் பேசுவது எவ்வளவு பாரதூரமானது, ஹதீஸும் இதனுடைய தெளிவை சொல்லி காட்டுகிறது. கீபத் என்றால் எது கீபத், இதை பேசினால் ஒரு மனிதனுடைய நிலைமை என்ன என்றெல்லாம் குர்ஆன் ஹதீஸ் எங்களுக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறது. கீபத் என்று சொல்லுகிறோமே, மற்றவர்களை பற்றி புறம் பேசுகிறோம் என்று சொல்லுகிறோமே சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்டார்கள் சஹாபாக்கள், கீபத் என்றால் என்ன? அல் கீபத்து அஷத்து மினஸ் ஸினா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கீபத் என்பது, புறம் என்பது ஜினாவை விட ஒரு கொடிய பாரதூரமான மோசமான பாவம் என்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், இன்ன ரஜுல லயஸ்னி, ஒரு மனிதன் இருக்கிறான், அவன் ஜினா செய்கிறான், விபச்சாரம் செய்கிறான், ஃபயதூபு, அவன் ரப்பிடத்துல தௌபா செய்கிறான், அல்லாஹ் அவனுடைய தௌபாவை ஏற்றுக்கொள்ளுகிறான், நாடியவர்களுடைய தௌபாவை ஏற்றுக்கொள்ளுகிறான். வ இன்ன ஸாஹிபல் கீபா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மற்றவர்களை பற்றி புறம் பேசிக்கொண்டு திரிகின்ற ஒரு மனிதன், மற்றவர்களை பற்றி கீபத் பேசிக்கொண்டு திரிகின்ற ஒரு மனிதன், இவனுடைய பாவத்தை அல்லாஹ் லா யக்ஃபிர் லஹு ஹத்தா யக்ஃபிரஹா, எந்த மனிதனை பற்றி இவன் புறம் பேசி அந்த மனிதனிடத்திலே சென்று, நான் உன்னை பற்றி புறம் பேசிவிட்டேன், கீபத் பேசிவிட்டேன் மனிதனே, சகோதரனே, நண்பனே, என்னை மன்னித்து விடு என்று சொன்னால், அவன் மன்னித்து அவரிடத்திலே மன்னிப்பு கேட்டால் ரப்பு அல்லாஹ் அவருடைய பாவத்தை மன்னித்து விடுகிறான். இல்லை என்றால் அவனுடைய பாவம் மன்னிக்கப்படாது. சகோதரர்களே, ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த புறம் பேசுறதுக்கு ஜினாவை விட மோசமான பாவம் என்று சொல்லி இருக்கிறார்கள். ஒருத்தரை பற்றி புறம் பேசுவது குடும்பத்தை பிரிக்குகிறது. ஒரு ஜமாத்திலே இருக்கக்கூடிய சகோதரரை பற்றி புறம் பேசுவதால் ஜமாத்தை விட்டு தூரமாக்கப்படுகிறார். ஒரு குடும்பத்தோடு ஒற்றுமையாக இருக்கின்றவர் அவருடைய புறத்தின் காரணமாக இவரை பற்றி சொல்லுகின்ற பொழுதோ அவர் வேறையாகி விடுகிறார். ஒரு கணவனும் மனைவியும் நிம்மதியாக சந்தோஷமாக ஒற்றுமையாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுதோ அவரை பற்றி மோசமான புறங்களை சொல்லி அந்த கணவனும் மனைவியும் பிரிந்து தலாக்குடைய நிலைமைக்கு, ஃபஸஹுடைய நிலைமைக்கு ஆகிவிடுகிறார்கள். ஒருத்தரை பற்றி புறம் பேசுகின்ற பொழுது அவரை பற்றி இன்னொரு சகோதரர், இவர் நல்லவர் என்ற அவருடைய உள்ளத்திலே இருந்த அந்த தன்மை, அந்த நல்லம் என்ற தன்மை அவருடைய உள்ளத்தில் இருந்து எடுபட்டு விடுகிறது. சகோதரர்களே, உதாரணமாக சொல்லுகிறேன், ஒரு மனிதரை பற்றி தப்பான எண்ணங்களை அவருடைய உள்ளத்திலே விதைத்து வைத்து விட்டார், மோசமானவர் என்று சொல்லிவிட்டார்.
அவர் அப்படிப்பட்ட ஒரு மனிதரும் இல்லை. இல்லாததை பொல்லாததை சேர்த்து குறையாக கூறி அவர் மீது புறத்தை சொல்லி அவரை பற்றி கெட்ட எண்ணத்தை உள்ளத்தை உருவாக்கி விட்டார் என்றால் சகோதரர்களே, பெரியார்களே, உதாரணமாக அவருடைய மகளுக்கு அந்த மனிதனிடத்தில் ஒரு கணவன் இருக்கிறார் அல்லது ஒரு பெண் இருக்கிறார். ஏன் மகனுக்கு அங்க திருமணம் முடிச்சு கொடுக்கலும் என்ற எண்ணத்தோடு அந்த மனிதருடைய வீட்டுக்கு போய் ஏண்ட பிள்ளைய உங்களோட மகனுக்கு அல்லது மகளுக்கு திருமணம் முடிச்சு தாங்க என்று சொல்லுகின்ற பொழுது முதலாவது இவருக்கு உள்ளத்துல வரும், இவரை பற்றி கெட்ட எண்ணம் வரும். அந்த மனிதர் இவரை பத்தி இப்படி சொன்னாரே, என்னிடத்துல புறம் ஒன்று சொன்னாரே, இவர் இப்படிப்பட்ட மனிதர் என்று, இவர் இப்படியானவர் என்று இவர் என்ன செய்கிறார்? அந்த கெட்ட எண்ணங்கள், இவரை பற்றி விதைக்கப்பட்ட அந்த பாவங்கள், இவரை பற்றி மோசமாக சொல்லப்பட்ட விடயங்கள், இவரை பற்றி புறங்கள் கூறப்பட்ட கீபத் கூறப்பட்ட விடயங்கள் இவருடைய உள்ளத்துல வந்து, எங்களுக்கு உங்களோட வீட்டுல மாப்பிள்ளைய தர முடியாது, பெண்ணை தர முடியாது என்று அவர்களை தட்டி விடுகிறார்கள். உள்ளத்துல விருப்பம் இருக்கும், ஆனா இவர் சொன்ன குறை, இவர் சொன்ன கீபத் இவருடைய உள்ளத்தை அது தடுக்குது. பொன் மாப்பிள்ளைகள் கொடுக்க முடியாம தடுக்குகிறது. சகோதரர்களே, இன்னைக்கு நடக்குது சர்வசாதாரணமாக. ஒரு மனிதரை பற்றி குறைகளை கூறிக்கொண்டே இருக்கிறார்கள். அவர் எப்படிப்பட்டவர், அவர் என்ன செய்யறாரு, எங்க போறாரு, எங்க வாராரு. சுப்ஹானல்லாஹ், ஒரு மஸ்ஜிதை எடுத்துக்கொண்டால் அவருடைய அந்த மஸ்ஜிதுடைய இமாம் என்ன செய்யறாரு, அவர் எங்க போறாரு, எங்க வாராரு, இவருக்கு தேவையில்லாத விடயத்திலே நாம் மூக்க நுழைக்க ஆரம்பிக்கிறாரு. ஒரு நிர்வாகத்துடைய சபை, நிர்வாகத்தில் உள்ளவர் அவர் என்ன செய்யறாரு, என்ன வேலையை செய்யறாரு, இவர் எங்க போனாரு, இதுக்கு தேவையில்லாத வேலையை இவர் 2 பேரோடு சேர்ந்து, இன்னும் 2 பேர் 4 பேரோடு சேர்ந்து கீபத் பேச ஆரம்பிக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இப்படி புறம் பேசிக்கொண்டு திரிகின்றவன், இப்படி மற்றவர்களை பற்றி கீபத் பேசக்கூடியவன், இவனுடைய பாவம் எந்த அளவுக்கு என்றால், ஜினா செய்த மனிதனை விட, ஜினா செய்த பெண்ணை விட மோசமான பாவத்தை இவன் செய்து கொண்டிருக்கிறான் என்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. இது தான் அல் கீபத்து அஷத்து மினஸ் ஜினா. கீபத் என்பது, புறம் என்பது ஜினாவை விட மோசமான பாவம் என்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. சகோதரர்களே, பெரியார்களே, கீபத் பேசுறோம், கீபத் என்று சொல்லுகிறோமே, அது என்ன சகோதரர்களே? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இந்த கேள்வி கேட்டாங்க சஹாபாக்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து கேட்டார்கள், அத்ததரூன மல் கீபா, கீபாண்டா புறம் என்றால் அது என்ன என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கின்ற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொன்னார்கள், ஸிக்ருக அஹாக, உன்னுடைய சகோதரனை பற்றி நீ பேசுவது, பிமா யக்ரஹு, அவன் எதை வெறுக்கிறானோ நீங்க அவனை பற்றி பேசுகின்ற பொழுது அவனுடைய உள்ளத்துல வெறுப்பு ஏற்படுது, கோபம் ஏற்படுது, உள்ளம் கசக்குது. ஒரு விடயத்தை பற்றி சொல்றோம், அவருடைய உள்ளம் அதை வெறுக்குது. அவருடைய உள்ளம் வெறுக்கக்கூடிய ஒரு விடயத்தை பேசுவது கீபத் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன் கான ஃபீஹி மா தகூல், நீ சொல்லக்கூடிய அந்த விடயம், நீ அவரை பற்றி பேசக்கூடிய அந்த கீபத், அந்த புறம் அவரிடத்தில் இருக்கிறது, இருக்கக்கூடிய விஷயத்தை நீ பேசுறாய். அவர் கொஞ்சம் கட்டையான மனிதர், அவர் கொஞ்சம் கருப்பான மனிதர், அவருக்கு கால் கொஞ்சம் நொண்டியானவர், கருத்த மனிதர், கண் பார்வை தெரியாது, இவருக்கு சும்மா பணக்காரர் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாரு, இவர் பெரிய இபாதத்தாளி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாரு. இப்படி அந்த மனிதனிடத்தில் இருக்கக்கூடிய விடயத்தை பேசுவது கீபத் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி, இமாம் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்க இவங்க என்ன செஞ்சாங்க, சஃபியா ரலியல்லாஹு தஆலா அவங்கள பற்றி சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், சஃபியா கொஞ்சம் கட்டையான பெண்மணி தானே, குள்ளமான பெண் தானே என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்க சஃபியா ரலியல்லாஹு தஆலா அவங்கள பார்த்து சொன்னாங்க, உண்மையிலேயே அவங்க கட்டையான பெண்மணி தான், அவங்கள்ட்ட இருக்கின்ற ஒரு குறையை சொல்லுகிறார்கள்.
லகத் குல்தி கலிமத்தன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, யா ஆயிஷா, ஆயிஷாவே, ஒரு மோசமான ஒரு பயங்கரமான ஒரு வார்த்தையை நீ சொல்லிவிட்டாய். இந்த வார்த்தை இருக்கிறதே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கடலோடு நீ சொன்ன இந்த சஃபியா ஒரு கட்டையான பெண்மணி என்று சொன்ன இந்த வார்த்தை இருக்கிறதே, இந்த வார்த்தைய கடலோடு கலந்து விட்டால், முசிக்கல் பஹர், கடலோடு அது அந்த வார்த்தையை கலந்து விட்டால் அந்த வார்த்தையின் காரணமாக கடலின் நிறத்தை மாற்றிவிடும், கடலின் சுவையை மாற்றிவிடும், கடலின் தன்மையை மாற்றிவிடும், கடலின் வாடத்தை, அதனுடைய ஒரு நாற்றமான வாசத்தை அது வீசிவிடும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? இருக்கிற ஒரு வார்த்தையை சொன்னாங்க, சஃபியா யா ரசூலல்லாஹ், கட்டையான பெண்மணி தானே என்று சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அந்த வார்த்தை சுப்ஹானல்லாஹ், அத கடலோடு கலந்தா கடலுடைய நிறம், சுவை எல்லாம் மாற்றி அது ஒரு நாற்றம் அடித்து விடும். கடலின் தண்ணி என்றால், கடலின் தண்ணி சகோதரர்களே, அதனுடைய நீர் எவ்வளவு விசாலமானது, எத்தனை லீட்டர்கள், அது சும்மா எங்கட வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு போத்தல் இருக்கக்கூடிய தண்ணி மாதிரி அல்ல, எத்தனை லீட்டர்கள், சுப்ஹானல்லாஹ், சொல்ல முடியாது, நிறுக்க முடியாது, அளக்க முடியாது, அவ்வளவோ கடலின் நீரை கூட அந்த ஒரே ஒரு வார்த்தை, சஃபியா கட்டையான பெண்மணி தானே என்ற வார்த்தையை கடலோடு கலந்து விட்டால் கடலின் நிறத்தை, சுவையை, தன்மையை மாற்றிவிடும் என்றால் அது கீபத் என்பது சகோதரர்களே எவ்வளவு ஒரு மோசமான, ஒரு பயங்கரமான, ஒரு மோசமான பாவம் என்பதை ஒவ்வொரு சகோதரரும் சிந்திச்சு கொள்ளுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிவிட்டு சொன்னாங்க, வஇன் லம் யகுன் மா ஃபீஹி, நீ சொல்லக்கூடிய விஷயம் அவரிடத்துல இல்லை, நீ சொல்றாய் ஒரு விடயம், அவர்கிட்ட இல்லாத ஒன்றை நீ சொல்றாய், இருக்கிற ஒன்றை சொல்வது புறம், இல்லாத ஒன்றை சொல்லுகிறாய், சொன்னால் அது என்ன என்று தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நீ அவர் மீது இட்டு கட்டி விட்டாய். இல்லாத ஒன்றை நீங்க இன்னொருத்தரோடு சேர்ந்து பேசுறீங்க, அவருக்கு அந்த தன்மை இல்லை, அவர் அப்படியான மனுஷன் இல்லை, அப்படி சேர்ந்து நீங்க அவரோட இன்னொருத்தரோட இவரை பத்தி பேசுறீங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நீ புறம் பேசுறதோடு சேர்த்து அவர் மீது இட்டு கட்டி விட்டாய், உனக்கு கசை அடி அடிக்க வேண்டும் என்ற கருத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, அவ்வளவு மோசமான ஒரு பாவம் தான் இந்த கீபத் பேசுவது, புறம் பேசுவது சகோதரர்களே, பெரியார்களே. எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, கொஞ்சம் முன்னுக்கு இடம் இருக்குது, முன்னுக்கு வாங்க. ஏனென்றால் நீங்க கொஞ்சம் இடத்தை விட்டு வைக்கின்ற பொழுது மேலுக்கு போறாங்க, மேலுக்கு போயிட்டு சின்ன பிள்ளைகளோடு சேர்ந்து சிலர்கள் போனை பார்த்து விளையாடி கொண்டிருக்கிறாங்க, பெரியவங்க அதே போன்று சின்ன பிள்ளைகள் விளையாடி கொண்டிருக்கிறாங்க. இடம் என்னன்னு உங்களோட சஃபுல சரியா சஃபுல இருக்கக்கூடிய அளவுக்கு இடங்களை பூர்த்தி செஞ்சு கொள்ளுங்க. கண்ணியத்துக்குரிய நல்லடியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த கீபத் என்பது மிகவும் மோசமானது. எங்களோட நாவை பாதுகாத்துக் கொள்ளணும் இந்த கீபத்தில் இருந்து. ஒரு முறை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோடு அப்படியே அமர்ந்து இருக்கிறார்கள். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இன்ன அவ்வல மை யதுகுலு ஹாதல் பாப ரஜுலுன் மின் அஹ்லில் ஜன்னah, இப்போ ஒரு மனிதர் வரப்போறாரு, இவர் சுவர்க்கவாதி என்று சொன்னார்கள், இவர் சுவர்க்கதாரி, சுவர்க்கவாசி என்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு முன்னால் அப்படியே சொல்லிவிட்டார்கள். சஹாபாக்களோ ஆசையோடு, ஆவலோடு, அவாவோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள், யார் அந்த மனிதர் வரப்போறார் என்று எதிர்பார்க்கின்ற பொழுது அப்துல்லாஹ் இப்னு சலாம் ரலியல்லாஹு தஆலா அவங்க அந்த சஃபைக்கு வருகிறார்கள். வந்து சலாம் சொல்லுகிறார்கள், அமருகிறார்கள், ஏதோ 4 வார்த்தைகளை கேட்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பொன்னான வாயில் இருந்து வார்த்தைகளை கேட்டுவிட்டு சஃபையில் இருந்து எழும்பி செல்லுகிறார்கள். எழுந்து செல்லுகின்ற பொழுது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அவர் எழுந்து செல்லுகின்ற பொழுது இவர் இப்போ ஒரு மனிதர் எழும்பி சென்றாரே, இவர் சுவர்க்கவாதி என்று சொன்னார்கள். சஹாபாக்களுக்கு ஆச்சரியம்,
இவர் அப்படி என்ன அமல் செய்து விட்டார், அவ்வளவு சுவர்க்கவாதி என்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்களே, இவர் என்ன அப்படி அமல் செய்து விட்டார் என்பதாக சஹாபாக்களுக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஹதீஸ்ல வருது, ஷாபுன் ஒரு வாலிபர், ஒரு 16-15 வயது நிரம்பிய ஒரு வாலிபர் சகோதரர்களே. இந்த வாலிபர் என்ன செஞ்சாரு? எங்கட வாலிபர்கள் மாதிரி கெட்ட கெட்ட எண்ணங்கள் இல்லை. நான் நாளைக்கு என்ன செய்யணும், அந்த பாவத்தை செய்யணும், இந்த பாவத்தை செய்யணும் என்று சிலர்கள் அப்படியே பட்டியல் போட்டு நினைச்சு கொண்டிருக்கிறார்களே, நியத் வைத்துக் கொண்டிருக்கிறார்களே. அப்படி இல்லை சகோதரர்களே. அன்றைய காலத்திலே சஹாபாக்களுடைய காலத்திலே வாழ்ந்த வாலிபர்கள் இவர் எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர் சுவர்க்கவாதி என்று சொல்லியிருக்கிறார்கள். ஏன் நானும் அந்த சுவர்க்கவாதியாக ஆகக்கூடாது? தனக்குள்ள யோசிச்சு கொண்டாங்க. காலஃபி நஃப்ஸிஹி, தனக்குள்ள சொல்லி கொண்டாரு, நான் 3 நாளைக்கு ஒரு முறை குர்ஆனை முடிக்கிறேன், 3 நாளைக்கு ஒரு முறை நான் குர்ஆனை முடிக்கிறேன், பகலையில நோன்பு பிடிக்கிறேன், இரவுல சம்பூர்ணமாக நான் நின்று குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்கிறேன். ஒரு வாலிபருடைய நியத்தை பாருங்க, அந்த காலத்துல வாழ்ந்த வாலிபருடைய அமல்களை பாருங்க சகோதரர்களே. 3 நாளைக்கு ஒரு முறை குர்ஆனை ஓதி முடிக்கிறேன், இரவையில நின்று வணங்குகிறேன், பகலையில நான் நோன்பு பிடிச்சு கொண்டிருக்கிறேன். இப்படியான அமல்கள் எல்லாம் நான் செஞ்சு கொண்டிருக்கிறேன். என்னை பார்த்து அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுவர்க்கவாதி என்று சொல்லையிலேயே ஏன் இந்த அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு அப்துல்லாஹ் இப்னு சலாம் ரலியல்லாஹு தஆலா அவங்களை பார்த்து நபி சொல்லணும் என்ற ஒரு ஆசை வந்துச்சு. இவரை பின்தொடர்ந்து போறாரு. சுப்ஹானல்லாஹ், அவருடைய வீட்டுக்கு இவரும் போறாரு. அவரை கூப்பிட்டு சொன்னாரு, அப்துல்லாஹ் இப்னு சலாமே, என்ன வீட்டுல சின்ன பிரச்சனை, நான் வீட்டை விட்டு வந்துட்டேன், ஒரு 3 நாளைக்கு உங்களோட வீட்டுல தங்குறதுக்கு எனக்கு அனுமதி தாரீங்களா என்று அந்த வாலிபர் கேட்கிறார். அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, மாஷா அல்லாஹ், விருந்தாளி தாராளமாக தங்கி கொள்ளுங்கோண்டோ அப்துல்லாஹ் இப்னு சலாம் ரலியல்லாஹு தஆலா அவங்க அனுமதி கொடுத்துட்டாங்க. இவர் எழும்புறாரு. அருமையான சம்பவம், நன்றாக கேட்டுக்கொள்ளுங்க சகோதரர்களே. இவரு இரவில எழுந்து வணங்கி கொண்டே இருக்கிறாரு. அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு தஆலா பகலையில நோன்பு பிடிக்கிறாரு, குர்ஆன் திலாவத்கள் செய்கிறாரு. ஆனா யாரை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சுவர்க்கவாதி என்று சொன்னாங்களோ அந்த சஹாபியோ நல்ல முறையில தூங்கி கொண்டு அதானுக்கு கொஞ்சத்துக்கு முன்னால் எழும்பி தஹஜ்ஜத்தை தொழுகிறாரு. அதான் சொன்னத்தோட மஸ்ஜிதுக்கு போறாரு. முதலாவது நாள் அப்படியே கழியுது. இவர் அமல் செய்யறாரு. அவர் நல்ல முறையில தூங்கி கொஞ்ச நேரத்துக்கு முன்னால தஹஜ்ஜத்தை தொழுவிட்டு பள்ளிக்கு போறாரு. 2வது நாளும் அப்படியே கழியுது. 3வது நாளும் கழியுது. இவர் அமல் செஞ்சு கொண்டே இருக்கிறாரு. சுவர்க்கத்துக்கு நன்மாரான் கூறப்பட்டவங்க அவங்க தூங்கி கொண்டே இருந்து கொஞ்சம் அதானுக்கு முன்னால் எழும்பி தஹஜ்ஜத்தை தொழுது அதான் சொன்னத்தோட மஸ்ஜிதுக்கு போறாரு. இவர் பார்த்தார், அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு தஆலா, நான் வந்த விஷயத்தை சொல்லுவோம். கூப்பிட்டு சொன்னார், அப்துல்லாஹ் இப்னு சலாமே, நான் என்ன குடும்பத்தோட எந்த பிரச்சனையும் இல்லை, நான் கோவிச்சிட்டு வரையில, நீங்க 3 நாளைக்கு முன்னால வருகின்ற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சுவர்க்கவாதின்னு சொன்னாங்க. நீங்க அந்த சஃபையிலிருந்து எழுந்து செல்லுகின்ற பொழுதும் சுவர்க்கவாதி என்று சொன்னார்கள். அதனால நீங்க அப்படி என்ன அமல் செய்றீங்க? நான் 3 நாளா தங்கி பார்த்தேன் உங்களோட வீட்டுல, நீங்க எந்த விதமான அமல் செஞ்சதையும் நான் பார்க்கவே இல்லை. அப்படி என்ன அமல் செய்றீங்க என்று சொல்லுகின்ற பொழுது அந்த சஹாபி சொன்னாரு, இவரை பார்த்து, நான் ஒரு வகையான அமலும் செய்யல, ஃபர்தான் அமல்கள் மாத்திரம் தான் சிலதுகள் செஞ்சு கொண்டிருந்தேன். ஃபகால, அவங்க சொன்னாரு, வலைஸ ஃபீ கல்பி கில்லுன் வலா கிஷ்ஷுன் வலா ஹக்துன் வலா ஹஸதுன் லி அஹதி மினல் முஸ்லிமீன். என்ன வார்த்தை என்று பாருங்கள். யாரை பற்றி நான் பொறாமப்படுவதே இல்லை என்ற உள்ளத்துல, பொறாமை என்பது என்ற உள்ளத்துல இல்லை. நான் யாருக்கும் மோசடி செய்யணும் என்ற அந்த உள்ளத்துல என்ற நினைவுல அப்படி ஒன்று இல்லை. யாரையும் ஏமாத்த வேண்டும் என்ற தன்மை கூட நான் யோசிச்சு பார்க்கிறதும் இல்லை. யாரை பற்றி நான் பொறாமப்படுகிறதுமே இல்லை. கீபத்துடைய அடிப்படை காரணத்தை சொல்லிட்டாங்க, நீங்க பொறாமப்படாதீங்க.
ஒருத்தரை பற்றி பொறாமப்படுகின்ற பொழுது அவருடைய குறையை தேடுவாரு. குறையை தேடி தேடி அதுக்கு பின்னால கீபத்தை பேசுவாரு. அந்த கீபத்துடைய ஆரம்ப அடிப்படையை சொல்லிட்டாங்க. நான் யாரை பற்றியுமே பொறாமப்படுறது இல்ல. பொறாமப்பட்டா நான் குறைய தேடுவேன். குறைய தேடினா அவரை பற்றி நான் புறம் பேசுவேன். புறம் பேசுறது இல்லை. யாரையும் பற்றியும் நான் பொறாமப்படுறது இல்லை. யாரை ஏமாத்த வேண்டும் என்ற நினைவே என் உள்ளத்தில் இல்ல சொன்னாங்க. அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வாலிபர் சொன்னாரு, இதனால தான் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நீங்க சுவர்க்கவாதின்னு சொன்னாங்க. இதை பாதுகாக்கிறது ரொம்ப கஷ்டம். பாதுகாப்போம் சகோதரர்களே, எங்களோட நாவை பாதுகாப்போம். புறத்திலிருந்து பாதுகாத்தால் கடமையான ஃபர்ல மாத்திரம் செஞ்சிட்டு இருந்து இவர் நாவை பாதுகாத்தா போதும், சுவர்க்கவாதியாக மாறிவிடுவார்கள். இன்றைக்கு இதை பாதுகாக்கிறது தான் எங்களுக்கு பெரிய பிரச்சனை. ஒருத்தரை பத்தி புறம் பேசுறோம், அது கல்யாண ஊட இருந்தாலும் அங்கேயும் போய் புறம் பேசுறோம். மையத்தூட்டு இருந்தால் மையத்தை பத்தி புறம் பேசுறோம். சுபஹானல்லாஹ். இன்றைக்கு சிலர்கள் இதை பேச பேச நினைக்கிறது, ஹஸரத் சொல்றது எனக்கு இல்ல மற்றவருக்கு, அவருக்கு இன்றைக்கு நல்லா பட்டிக்கு இந்த பயான்னு நினைப்பாங்க. தனக்குள்ள நினைச்சு பார்த்து மற்றவரை பார்த்து சிரிப்பாங்க. இஸ்லாம் என்ன சொல்லுதோ வேற யாருக்கும் சொல்லல, உன்னை நினைச்சுக்கொள், உன்னை மாற்றிக்கொள். முதலாவது வேற யாருக்கும் சொல்லலன்னு நினைச்சு கொள்ளுங்க. இது எனக்குத்தான் சொல்லப்படுது. சொல்லப்படுகின்ற விடயம் இந்த கீபத், இந்த நாவை பாதுகாக்காத தன்மை என்னிடத்துல இருக்கிறான்னு பாருங்க. மற்றவனை பற்றி மற்றவனுக்கு தான் சொல்லப்படுது, இல்லது எனக்கு பக்கத்தில் உள்ள மனிதனுக்கு தான் சொல்லப்படுது என்று நினைக்க வேண்டாம். தன்னிடத்தில் இந்த பாவம் இருக்கிறான்னு யோசிச்சு பாருங்க. சகோதரர்களே, பெரியார்களே, நாவை பாதுகாத்தா ஒரு மனிதன் சுவர்க்கம் போறது ரொம்ப லேசு. சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, எனவே அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏராளமான ஹதீசுகளில் இதை சொல்லி இருக்கிறார்கள். புறம் என்பது எவ்வளோ மோசமானது, எவ்வளோ பயங்கரமானது, எவ்வளோ பாரதூரமானது குர்ஆன் பேசி கொண்டு வருகிறது. ஈமான் கொண்டவர்களே, உங்களோட நாவை பாதுகாத்துக் கொள்ளுங்க, புறம் பேச வேண்டாம். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது தவிர்ந்து கொள்ளுங்கோண்டே சொல்லிட்டான். புறத்தின் அடிப்படையில் இருந்து அல்லாஹ் 3 வகையாக சொல்லுகிறார். புறம் ஏற்படுவதற்குரிய காரணங்கள் 3 முக்கியமாக இருக்கிறது. அந்த முக்கியமான 3 காரணத்தையும் அல்லாஹ் குர்ஆன்ல ஆரம்பத்தில் இருந்தே சொல்லிக் கொண்டு வருகிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஜ்தனிபு கஸீரம் மினல்-ظن இன்ன பஅத-ظنி இஸ்மு வலா தஜஸ்ஸசு வலா யக்தப் பஅதுகும் பஅதா. ஏ ஈமான் கொண்டவர்களே, என்னை பார்த்து உங்களை பார்த்து ஈமான் கொண்டவர்களை பார்த்து அல்லாஹ் நாவை பாதுகாக்குமாறு இறைவன் சொல்லுகிறான். ஈமான் கொண்டவர்களே, இஜ்தனிபு கஸீரம் மினல்-ظن, மோசமான கெட்ட எண்ணங்கள் அதிகமானதை தவிர்த்து கொள்ளுங்கோ. கெட்ட எண்ணங்கள் இருக்கிறது, இதுதான் முதலாவது புறம் பேசுறதுக்கு ஆரம்ப காரணம். முதலாவது என்ன செய்யறாரு? கெட்ட எண்ணம் வருது ஒருத்தருடைய உள்ளத்தில். அவர் எப்படி அவ்வளவு குயிக்க பணக்காரனா ஆகினாரு? அவர் எப்படி இப்படி ஒரு நிலைமைக்கு வந்தாரு? இவர் யாரை ஏற்றி கொண்டு போனார்? பைக்கில முகத்தை மூடிட்டு போனா கூட இவருக்கு சந்தேகம். சில நேரத்துல மனைவி இல்லாம வேற யாரும் ஏற்றிட்டு போறாரோ, இல்லது வேற யாரையாவது இவர் கூட்டி கொண்டு போறாரோ என்று சில நேரங்கள் அவருடைய தாய் ஏற்றி கொண்டு போயிருப்பாரு, வாகனத்தில் அவருடைய தங்கை ஏற்றி கொண்டு போயிருப்பாரு. இவருக்கு மோசமான கெட்ட எண்ணங்கள். இவர் இவ்வளவு குயிக்காக இவர் பெரிய நிலைமைக்கு எப்படி ஆளாகினாரு, இவர் எப்படி இந்த நிலைமைக்கு வருவாரு என்று ஒருத்தரை பற்றி கெட்ட எண்ணங்கள் உருவாகுது. இவர் எப்படி இந்த அந்தஸ்துக்கு போயிருப்பாரு, வேற நிலைமையில மெச்சோண்டு அடிச்சுப்பாரோ தெரியாது. சுபஹானல்லாஹ். இந்த கெட்ட எண்ணங்களை தவிர்த்து கொள்ளுங்கோ. குர்ஆன் பேசுது, இஜ்தனிபு கஸீரம் மினல்-ظن இன்ன பஅத-ظنி இஸ்முன். கெட்ட எண்ணங்கள் அதிகமானது, அது பாவம், மோசமானது. வலா தஜஸ்ஸசு, இரண்டாவதாக அல்லாஹ் சொல்றான், குறைகளை தேடி தேடி போவாதீங்க.
குறைய தேடி தேடி போகின்ற பொழுது அவருடைய குறை பேசப்படும். குறைகளை தேடி போவாதீங்க. அவர் எங்க போனாலும் உனக்கு என்ன வாப்பா, அவர் யாரோட போனாலும் உனக்கு என்ன, அவரை பத்தி குறை பேசாதீங்க, அவரை பத்தி நலவ பேசுங்க. வலா தஜஸ்ஸசு, குறைய தேடி தேடி போவாதீங்க. சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் சொல்லுகிறான், அடுத்த கட்டம் கெட்ட எண்ணம் வருது, இரண்டாவது குறைய தேடுறாரு, தேடிக்கொண்டு போறாரு, மூணாவது கட்டம் இவர் புறம் பேசுறாரு. புறம் பேச வேண்டாம். மூணாவது கட்டம் புறத்துக்கு போறார், புறம் பேசுறாரு. 4 பேரோட 2 பேரோட சேர்ந்து 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 அவரை பத்தி புறம் பேசிக்கொண்டே போறாரு. ஒன்று விளங்கிக் கொள்ளுங்கோ, புறம் பேசக்கூடியவர் தன்னுடைய நன்மையை அவருக்கு கொடுக்கிறார். எவ்வளோ நோன்பு பிடிச்சாலும், எவ்வளோ ஹஜ்ஜி செஞ்சாலும், இரவையில் எவ்வளோ குர்ஆன் ஓதினாலும், கியாமுல் லைல் தொழுதாலும் வேலை இல்லை. ஏன்னா இவர் செஞ்ச அமல் எல்லாத்தையும் தூக்கி தூக்கி கொடுக்கிறார் அவருக்காக வேண்டி. அல்லாஹ் இவருடைய குறைய மறைக்கிறான், இவர் வெளிப்படுத்துறாரு. பேசி 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 என்ன செய்யறாரு, அவருடைய அமல், நல்ல அமல் எல்லாத்தையும் குறை பேசப்பட்டவருக்கு கியாமத் நாளில் தூக்கி கொடுக்கிறாரு. இதுதான் கீபத், ஜினாவை விட மோசமான பாவம் சகோதரரே. அல்லாஹ் சொல்லிவிட்டு ஏன் இதுக்கு இவ்வளவு பாரதூரமான தண்டனை என்று தெரியுமா? அல்லாஹ் சொல்றான், முதலாவது 3 வகையான பாவத்தை பற்றி 3 வகையான தண்டனையை சொல்றான். இந்த 3 வகையான தண்டனையே போதும் சகோதரர்களே, இவர் புறம் பேசாம இருக்கிறதுக்காக. புறத்துடைய 3 வகையை சொல்லிவிட்டு புறத்துடைய 3 வகையான அந்த தண்டனையை சொல்லி கொண்டு வருகிறான். முதலாவது என்ன? அய்யுஹிப்பு அஹதுக்கும் அய்யஅகுல லஹ்ம அஹீஹி மைதா. அல்லாஹ் சொல்றான், நீங்க விரும்புவீங்களா? அல்லாஹ் கேட்கிறான், என்ன பார்த்து, உங்களை பார்த்து, நீங்க விரும்புவீங்களா உன்னுடைய சகோதரனுடைய, எப்படி அந்த பாவத்தை சித்தரிக்கிறான் அல்லாஹ், சிவத் அங்க வர்ணிக்கிறான் எப்படி என்று தெரியுமா? முதலாவது உன்னுடைய சகோதரனுடைய மாமிசம். மனித மாமிசம் என்றாலே எல்லாருக்கும் வெறுப்பு, யாரும் சாப்பிட மாட்டாங்க. முதலாவது மனிதனின் மாமிசத்தை சாப்பிடுறதுக்கு. இரண்டாவது யாரு? உன் சகோதரன், உன் சகோதரனுடைய இறைச்சியை சாப்பிடறதுக்கு விரும்புவியா? மூன்றாவது விஷயம், அல்லாஹ் இந்த பாவத்துடைய தண்டனை வர்ணிக்கின்ற பொழுது எப்படிப்பட்ட பாவம்? மைத்தன், மௌத்தான உனது சகோதரனின் மாமிசத்தை சாப்பிடுவதற்கு விரும்புவியா? அல்லாஹ் கேட்கிறான். எவ்வளவு பாரதூரமான விஷயம். எந்த பாவத்தை பார்த்தும் அல்லாஹ் சகோதரனுடைய மாமிசம் என்று சொல்லவில்லை, சாப்பிடுறதுக்கு விருப்பமாண்டி. அது மனித மாமிசம், அது மௌத்தானவருடைய மாமிசம். சுப்ஹானல்லாஹ். இதை நீங்க சாப்பிடுறதுக்கு விரும்புவீங்களா? சாப்பிட மாட்டீங்க. ஃபகரிஹ்துமு, அல்லாஹ் சொல்லுகிறான், வெறுப்பீங்க, நீங்க வெறுப்பீங்க, யாரும் விரும்ப மாட்டீங்க. சுப்ஹானல்லாஹ். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே ஏன் அல்லாஹ் இவ்வளவு பெரிய பாவமாக இந்த ஜினாவை விட மோசமான பாவமாக இந்த கீபத் பேசுவதை, புறம் பேசுவதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். சகோதரர்களே, பெரியார்களே, ஒரு குடும்பத்தில் ஒரு நல்லது நடக்குகின்ற பொழுது அவருடைய உள்ளத்தில் இவர் போட்ட அந்த மோசமான நஞ்சு ஊசி, இவரை பற்றி பேசப்பட்ட புறம் நலவை விட்டு தூரமாக்கப்படுது. குடும்பத்தில் பிரச்சனை உருவாக்குகின்றது இந்த புறம். மனைவி கணவனுக்கு மத்தியில் பிரச்சனையை உருவாக்கி 2 பேரும் பிரிஞ்சு போறாங்க. அடி தடியில வந்து, சண்டையில வந்து, கடைசியாக கொலையில போய் விடுகிறது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, எனவே அல்லாஹுக்காக எங்களோட நாவை பாதுகாத்துக் கொள்ளுவோம், புறத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுவோம். கண்ணியத்துக்குரிய நல்லடியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கடைசியாக ஒரே ஒரு சம்பவத்தை கூறிக்கொண்டு முடித்துக் கொள்ளுகிறேன். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஆட்சி காலம் என்ன செய்தார்கள் என்றால், இவருடைய ஆட்சி காலத்தில் எல்லா மக்களையும் போயிட்டு இரவிலே போயிட்டு பார்ப்பார்கள். ஒவ்வொரு வீடு வீடாக சென்று என்னுடைய ஆட்சி காலத்திலே
யாராவது கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்களா என்ற நோக்கத்தோடு ஒவ்வொரு வீடு வீடாக ஊர் ஊராக போயிட்டு பார்ப்பார்கள். ஒரு நாள் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் செல்லுகிறார்கள். அந்த பணியிலே இரவிலே செல்லுகிறார்கள். தூரத்திலிருந்து பார்க்கிறார்கள். ஒரு பாலைவனத்திலே ஒரு கூடாரம் அடிக்கப்பட்டு இருக்கிறது. வெளிச்சம் ஒன்று விளங்குகிறது. அந்த வெளிச்சத்தை தொடர்ந்து செல்லுகிறார்கள். அங்கே உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் உள்ளே செல்லுகிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வெளியே வைத்துவிட்டு, சகோதரர்களே, அருமையான சம்பவம். இப்படிப்பட்ட நல்ல தன்மை என்னிடத்திலே வர வேண்டும் என்ற நியத்தோடு கேட்டுக்கொள்ளுங்கள். அல்லாஹ் என்னுடைய வாழ்க்கையை மாற்ற வேண்டும், இப்படிப்பட்ட நல்லவர்களை போன்று நான் வாழ வேண்டும் என்ற நியத்தோடு எண்ணத்தோடு கேட்டுக்கொள்ளுங்கள் சகோதரர்களே. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வெளியே செல்லி நிற்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த வீட்டுக்குள்ளே கூடாரத்துக்குள்ளே செல்லுகிறார்கள். சென்றத்தோடையே உள்ளே போய் பார்க்கிறார்கள். ஒரு வயதாளி வயோதிபர் மது குடித்துக் கொண்டிருக்கிறார். சாராயம் குடித்துக் கொண்டிருக்கிறார். போதை வஸ்திலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தாடியை பிடித்து கேட்டார்கள், யா அதுவல்லாஹ், அல்லாஹ்வின் விரோதியே, இந்த நேரத்திலே இந்த வயதிலே வைத்தா நீ இப்படிப்பட்ட பாவத்தை செய்கிறாய் என்று கேட்கின்ற பொழுது இவர் பார்த்தார். உமர் ரலியல்லாஹு தஆலா அமீருல் முஃமினீன், ஜனாதிபதி வந்திருக்கிறார். பயந்து விட்டார்கள். பயந்து விட்டு சொன்னார்கள், அமீருல் முஃமினீனே, நான் செஞ்சது ஒரே ஒரு பாவம். நான் செஞ்சது ஒரு பாவம், மதுவை மாத்திரம் தான் குடிச்சேன். அமீருல் முஃமினீனே, நீங்க 3 பாவத்தை செஞ்சிட்டீங்க. ஆச்சரியமாக இருந்துச்சு. ஜனாதிபதிக்கு ஆச்சரியம். ஒரு நாட்டை ஆட்சி செய்யக்கூடியவர் அல்ல, உலகத்தில் அதிகமான பகுதியை ஆட்சி செய்யக்கூடிய ஒரு தலைவர். ஆச்சரியமாக இருந்துச்சு. கேட்டாங்க, அப்படி என்ன நான் பாவம் செஞ்சேன்? அல்லாஹ் சொல்லுகிறான், லா தத்ஹுலு புயூதன் கைர புயூதிக்கும் ஹத்தா தஸ்தனிசு வ துஸல்லிமு அலா அஹ்லிஹா. அல்லாஹ் சொல்லுகிறான், மனிதர்களை பார்த்து, மனிதர்களே, யாருடைய வீட்டுக்கு நீங்க செல்வதாக இருந்தாலும், உங்களுடைய வீடாக இருக்கேலும் மற்றவர்களுடைய வீடாக இருக்கேலும், சலாம் சொல்லிக் கொண்டு உள்ளே நுழையுங்கள். அனுமதி கிடைத்தால் உள்ளே செல்லுங்கள். இல்லை என்றால் அந்த வீட்டிலே அந்த ரூமிலே அனுமதி கிடைக்கவில்லை என்றால் நீங்கள் வெளியே சென்று விடுங்கள். அமீருல் முஃமினீனே, எனது வீட்டுக்குள்ளே வந்தீர்கள், என்னுடைய கூடாரத்துக்குள்ளே வந்தீர்கள், நீங்கள் சலாம் சொல்லவில்லை, நீங்கள் சலாம் சொல்லவில்லை, அனுமதி கேட்கவில்லை. நீங்கள் செஞ்ச முதலாவது பாவம், குர்ஆனுடைய ஆயத்துக்கு மாற்றம் செய்து விட்டீர்கள். முதலாவது தவறு, வீட்டுக்குள்ளே சலாம் சொல்லி வருமாறு அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். அமீருல் முஃமினீனே, நீங்கள் சலாம் சொல்லவில்லை, முதலாவது பாவம். இரண்டாவது பாவம் அல்லாஹ் சொல்லுகிறான், வலைஸல் பிர்ரு பி அன் தஅத்துல் புயூத மின் ஸுஹூரிஹா வஅத்துல் புயூத மின் அப்வாபிஹா. யாருடைய வீட்டுக்கு நீங்க செல்வதாக இருந்தால் வீட்டுடைய பின்வாசலினால் செல்ல வேண்டாம், கொள்ளை பக்கத்தினால் செல்ல வேண்டாம், வீட்டின் வாசலின் முன்பக்கத்தினால் செல்லுங்கள். முன்வாசலினால் ஒருத்தருடைய வீட்டுக்கு செல்ல வேண்டும். குர்ஆன் சொல்லி தருகிறது. அமீருல் முஃமினீனே, என்னுடைய வீட்டுக்கு நீங்க வந்தீங்க, எப்படி வந்தீங்க என்று தெரியுமா? என்னுடைய வீட்டுடைய பின்வாசலினால் வந்தீங்க நீங்க. இரண்டாவது தவறு, அல்லாஹ் சொல்லுகிறான், வீட்டுடைய முன்வாசலினால் வருமாறு. மூன்றாவது அல்லாஹ் சொல்லுகிறான், வலா தஜஸ்ஸசு, யாருடைய குறையும் நீங்க துருவி துருவி ஆராயாதீங்கோ. நீங்க ஏண்ட குறைய துருவி ஆராய்ந்திட்டீங்க, என்னுடைய குறைய தேடி வந்துட்டீங்க என்று சொல்லுகிறார். போனது நல்ல விஷயத்துக்காக வேண்டி, இவர் நினைச்சது குறைய தேடி வந்துட்டார் என்று ஒன்றும் பேச இல்லை, தலையை குனிஞ்சிட்டு அப்படியே வந்துட்டாங்க. சகோதரர்களே, பெரியார்களே, சில காலம் போதும் அமீருல் முஃமினீனுடைய தர்பாருக்கு அந்த வயோதிபர் வருகிறார், வயசாளி வருகிறார். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து கூப்பிட்டார்கள், இங்கே வாருங்கள் என்றார்கள். இவருக்கு பயம் அதிகரித்து விட்டது, மேனிக்கள் எல்லாம் புல்லரித்து விட்டது, பயந்து விட்டார்கள். எனக்கு என்ன நடக்க போகுதோ,
எனக்கு அடிக்க போறாரோ நான் அன்றைக்கு செஞ்ச தவறுக்காக வேண்டி, அல்லது எல்லாருக்கும் முன்னால் இந்த தவறை சொல்லி என்னை மானமங்கப்படுத்த போறாரோ என்ற பயத்தோடு பயந்து பயந்து அங்கே வருகிறார்கள் அந்த தர்பாருக்கு. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னாங்க, வயோதிபர் உங்களோட காதை கொஞ்சம் தாங்க, ஒரு விஷயம் சொல்லணும் உங்களுக்காக வேண்டி. நீங்க அன்றைக்கு செஞ்ச தவற நான் இதுவரைக்கும் யாரிடத்திலையும் சொல்லல, நான் மறைச்சிட்டேன், மறந்துட்டேன். என்னோட வந்த இப்னு மஸ்ஊது கூட நான் சொல்லல. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர். மறைச்சிட்டேன், மறந்துட்டேன். என்னோட வந்த இப்னு மஸ்ஊது கூட தெரியாது. அவர் வெளியே தான் நின்றாரு. உள்ளுக்கு நடந்த விஷயம் ஒன்று நான் சொல்லல. பாவத்தை மறைச்சாங்க, மறந்தாங்க, யாரிடத்திலும் சொல்லல, புறம் பேசல. சுப்ஹானல்லாஹ். பக்க தன்னோட வந்து அவருக்கு சஹாபிக்கு தெரியாது. வயசாலி சொன்னாரு, அமீருல் முஃமினீனே, உங்களோட காதை கொஞ்சம் தாங்க, நான் ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லணும். நீங்க நான் அன்றைக்கு செஞ்ச தவற நான் விட்டு விட்ட நான் இதுவரைக்கும் நான் நினைச்சு கூட பார்க்கல இந்த பாவத்தை செய்யறதுக்கு. மறந்துட்டேன், விட்டுட்டேன், தௌபா செஞ்சிட்டேன். சகோதரர்களே, பெரியார்களே, இப்படிப்பட்ட தன்மை எங்களிடத்தில் வர வேண்டும். ஒரு மனிதர் தவறு செய்கின்ற பொழுது யாரிடத்திலும் பேசக்கூடாது, யாரிடத்திலும் குறைகளை சொல்லக்கூடாது, கீபத் பேசக்கூடாது. மறந்து விடுவோம், மன்னித்து விடுவோம். சகோதரர்களே, அந்த உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய அந்த நல்ல செயல் அந்த சஹாபியை திருத்த ஆரம்பித்து விட்டது. இன்றைக்கு நீங்க என்ன செஞ்சிருப்போம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எத்தனை பேர்கிட்ட போய் சொல்லியிருப்போம், என்ன இவர் இந்த வயசுல எப்படி பாவத்தை செஞ்சு கூட குடிச்சு கொண்டிதான் நான் பார்த்தேன். இவர்கிட்ட கேளுங்களே. சிலவங்க போன் அதை வீடியோ பண்ணி பேஸ்புக்ல வேணுமா, வாட்ஸ்அப்ல வேணுமா போட்டுருவாங்க. சுப்ஹானல்லாஹ். ஒரு தவறை கண்டால் உமர் ரலியல்லாஹு தஆலா மறைச்சாங்க, யாரிடத்திலும் பேசல. இந்த தன்மை சகோதரர்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, எங்களிடத்தில் வர வேண்டும். சகோதரர்களே, இப்படிப்பட்ட நல்ல உள்ளம் கொண்டவர்களாக பாவத்தை பற்றி பேசவே நாம், புறங்கள் பேச வேண்டாம், மற்றவர்களை பற்றி கீபத் பேச வேண்டாம். அது ஜினாவை விட மோசமான பாவம். எனவே சகோதரர்களே, உலகத்திலே நல்லவர்களாக வாழ்ந்து முத்தகீன்களாக மரணிப்பதற்கு அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவத்தை மன்னித்துடுவாயா.